கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற மக்களை ஆண்டவர் நேசிக்கிறார். நீதிமொழிகள் 29:14 ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். அன்புக்குரியவர்களே, நித்திய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் மனிதனுடைய வாழ்க்கையில் குடியிருக்க தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவின் வாழ்க்கையிலும் நீடிய ஆயுளும் சுதந்திரங்களும் செல்வாக்குகளும் வளமாய் நிலைத்திருக்க வேண்டுமானால் உண்மையாய் நடந்து கொள்ளுகிற பழக்கம், தேவனுக்கு முன்பதாய் அநியாயத்தை வெறுத்து, அக்கிரமத்தை வெறுத்து, அநீதியை வெறுத்து, நியாயத்தை நீதியை நேசித்து நடக்கின்ற ஒரு உத்தியோகஸ்தனையும் ஒரு சராசரி மனிதனையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த காலை நேரத்திலே நாமும் நிரந்தரமாய் ஆசீர்வாதங்களை தக்க வைக்க வேண்டுமானால், அந்த ஆசீர்வாதங்களை சத்துரு திருடிக் கொண்டு போகாமல் காக்கப்பட வேண்டுமானால், தேவனுக்கு முன்பதாக நிதானமாக, நியாயமாக, நீதிகளை நேசித்து, நேர்மைகளை நேசித்து நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை ஆண்டவர் தருகிறார். இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிப்போம். ஆசீர்வாதங்களை அதிகமாய் நாம் சுதந்திரி. எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் இன்று காணப்பட்டாலும் உண்மையாய் உங்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்கிற கர்த்தர், நேர்மையாய் நடக்கிறவர்களை உத்தமத்திலே வாழ வைக்கிற கர்த்தர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். கலங்காதிருங்கள். சூழ்நிலை மாறுகிறது. ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் உத்தமமாய் நடக்க, உண்மையாய் நடக்க, நேர்மையாய் நடக்க கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்க ஆரம்பிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.